மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றீர். மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றீர். மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அனைவரையும் தீர்க்க தரிசன குரல் என்ற ஊழியங்களின் சார்பாக வாழ்த்துகிறேன். நாம் சில நிமிடங்கள் ஆண்டவரை ஆராதித்து தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் பரிசுத்தத்திலே மகத்துவம் உள்ளவர். அவர் பரிசுத்தத்தை நேசிக்கிறவர். பரிசுத்தர்கள் மத்தியிலே அவர் வாசம் பண்ணுகிறவர். அவருடைய நாமம் பரிசுத்தமானது. அவர் யெகோவா தேவன். யெகோவா தேவன் என்றால் அவர் நித்தியமானவர். நித்தியமானவர் என்றால் அழிவில்லாதவர், அனாதியாய் இருக்கிறவர், துவக்கமும் முடிவும் இல்லாதவர். ஏசாயா எழுதுகிறார், அவர் ஆண்டவருடைய நாமத்தை குறித்து எழுதும் பொழுது அவர் நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் என்று. நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உடையவரே. நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உடையவரே. மகத்துவமும் உன்னதமுமான நாமம் உடையவரே. மகத்துவமும் உன்னதமுமான நாமம் உடையவரே. எல்லா நாமத்திலும் நீர் மேலானவர். சர்வ பூமிக்கெல்லாம் ஆண்டவர் நீரே. எல்லா நாமத்திலும் நீர் மேலானவர். சர்வ பூமிக்கெல்லாம் ஆண்டவர் நீரே. பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்த. பாத்திர நீர் பாத்திர, எல்லா மகிமைக்கும் நீர் பாத்திர. மேலானவர் நீர் மேலானவர். எல்லா நாமத்திலும் நீர் மேலானவர். நல்லவர் நீர் பெரியவர். உன்னத நீர் உயர்ந்தவர். பரிசுத்த நீர் பரிசுத்த, நீர் ஒருவரே பரிசுத்த. பரிசுத்த நீர் பரிசுத்த, நீர் ஒருவரே பரிசுத்த. நம்ம ஆண்டவருடைய நாமங்களிலே மற்றொரு நாமம் யெகோவா மெக்காதிஸ். யெகோவா மெக்காதிஸ் என்றால் அவர் நம்மை பரிசுத்தமாக்குகிறவர். எப்படி அவர் நம்மை பரிசுத்தமாக்குகிறார்? நம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய இருதயங்களிலே அனுப்பி நம்முடைய இருதயத்தில் இருக்கிற கசப்பு, கோபம், வைராக்கியம், விபச்சாரம், வேசித்தனம், விக்கிரகாராதனை போன்ற மாம்சத்தினுடைய கிரியைகள் எல்லாவற்றையும் அகற்றி அவர் நம்மை சுத்திகரிக்கிறார், பரிசுத்தப்படுத்துகிறார். சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா சுத்தம் யாவும் நீக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா சுத்தம் யாவும் நீக்குமே. பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ.
நெஞ்சம் வாரீரோ ஆருணியே வேளையில் அடியா நெஞ்சம் வாரீரோ துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே என் ஜீவ எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும் என் ஜீவ எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும் பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலி தீடும் சுத்த ஜோதியே ஆருணியே வேளையில் அடியா நெஞ்சம் வாரீரோ ஆருணியே வேளையில் அடியா நெஞ்சம் வாரீரோ. இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? அவர் மென்மையானவர். அவர் உங்களை கட்டாயப்படுத்துகிறவர் அல்ல. நம்ம விரும்பி அவரை அழைக்கும் பொழுது அவர் நம்முடைய இருதயங்களை தம்முடைய ஆவியினாலே அபிஷேகிக்கிறார். ஆனந்த தைலத்தினாலே நம்மை நிரப்புகிறார். மென்மையானவரே மேகஸ்தம்பமே மென்மையானவரே மேகஸ்தம்பமே ஊற்று தண்ணீர் ஜீவநதி ஊற்று தண்ணீர் ஜீவநதி ஆனந்த தைலமே ஆனந்த தைலமே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே 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 மழையாக பொழியும் ஆவியே 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 மழையாக பொழியும் ஆவியே. பரிசுத்த பிதாவே, உடைய திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைய சமூகத்துக்கு வருகிறோம். இம்மட்டுமா இந்த பாடல்களின் மூலமாக நீர் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பிறகு சீஷர்கள்லாம் இப்போ பயந்து கொண்டு யூதர்களுக்கு பயந்ததுனால ஒரு இடத்திலே கூடியிருக்கிறார்கள். அப்ப அவர்கள் கூடியிருந்த வீட்டுக்குள்ளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரவேசித்து உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி 2 முறையாக ஆண்டவர் அவர்களை வாழ்த்துகிறார். வாழ்த்தின பின்பு பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதற்கு பிறகு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் 40 நாள் அளவும் அவர் தான் உயிரோடு இருக்கிறவராக அவர்களுக்கு திருஷ்டாந்தப்படுத்துகிறார். அநேக தரிசனங்களை ஆண்டவர் தந்து அவர்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் பலப்படுத்துகிறார். இப்போ ஆண்டவர் பரமேறி செல்ல போகிறார். பரமேறி போவதற்கு முன்னதாக அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு கட்டளையை தருகிறார். நீங்கள் பிதாவினால் என்னிடத்துல கேள்விப்பட்ட பிதாவினுடைய வாக்குதத்தம் நிறைவேறுகிற வரைக்கும் நீங்க எருசலேமை விட்டு எங்கும் போகாமல் எருசலேமிலே தங்கியிருங்கள் சொல்கிறார். பிதாவினாலே கேள்விப்பட்ட வாக்குதத்தம் என்ன? பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வீர்கள். அப்போ பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் நீங்க எங்கேயும் எருசலேமை விட்டு போகாதீங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் இன்னொரு கட்டளையும் சீஷர்களுக்கு தந்தார். நீங்க உலகமெங்கும் போய் எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிங்கன்னு சொல்லி. ஆனா அந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு முன்னதாக
அந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்கு முன்னதாக முதலாவது கட்டளை, நீங்க காத்திருந்து பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்தானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் சொல்லி ஆண்டவர் சீஷர்களுக்கு சொல்றதை பார்க்கிறோம். ஏன் ஆண்டவர் அந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானவரை முக்கியப்படுத்தினார் தன்னுடைய வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது என்ன நடக்கிறது, எதனால ஆண்டவர் நம்மை பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்ட பிறகுதான் உலகத்துக்கு போகணும் சுவிசேஷம் அறிவிக்கன்னு சொல்லி சொன்னார்னு சொல்லி நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு ரிஃப்ளெக்ட் ஜீசஸ், இயேசுவை பிரதிபலியுங்கள். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில வருகிறதுனால பல நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அதுல 2 காரியங்களை மாத்திரம் நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். முதலாவதாக, when the Holy Spirit comes, Jesus Christ is formed. பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது இயேசு கிறிஸ்து உருவாகிறார். நம்ம இயேசுவின் தாயாகிய மரியாளை குறித்து அறிந்திருக்கிறோம். அவர் தாவீதின் வம்சத்தான் ஆகிய யோசேப்புக்கு அவர் நியமிக்கப்பட்டிருந்தார். இப்போ இவருக்கு நியமிக்கப்பட்டிருக்கையிலே காபிரியேல் தூதன் மரியாள் இடத்துல அனுப்பப்படுகிறார். அவர் இந்த நிகழ்வு ஏசாயா தீர்க்கதரிசினால ஏறக்குறைய 700 வருஷங்களுக்கு முன்னதாக தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது. அந்த தீர்க்க தரிசனத்துடைய நிறைவேறுதலாக இப்ப காபிரியேல் தூதன் மரியாளை சந்திக்கிறார். சந்தித்து அவரிடத்துல அவர் சொல்லுகிறார், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாகன்னு சொல்லுகிறார். உடனே மரியாள், அவர் ஒரு கன்னிகையா இருக்கிறார், அதனால அவர் கேட்கிறார், இது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியேனேன்னு சொல்லி. அப்போ தூதன் ஒரு விளக்கம் அளிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உன்மீது வருவார், உன்னதமானவருடைய பலம் உன்மேல நிழலிடும், பிறக்க போகிற குழந்தை தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு தருவார், அவர் யாக்கோபிலே என்றென்றைக்கும் அரசாளுவார் என்றெல்லாம் பிறக்க போகிற குழந்தையை பற்றியும் அந்த குழந்தையினுடைய அரசாளுகை எப்படி இருக்கும் என்பதை குறித்தும் இப்ப தூதன் மரியாளுக்கு விளக்குகிறார். சொல்லிட்டு தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு சொல்லுகிறார். தூதன் சொன்ன வார்த்தையை மரியாள் அப்படியே விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு தன்னை அர்ப்பணிக்கிறார். இதோ நான் ஆண்டவரின் அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் சொல்லி. மரியாள் விசுவாசித்து அர்ப்பணித்ததுனாலே ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவராலே சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே அவர் பரிசுத்த ஆவியானவராலே கர்ப்பவதியாகி இயேசு கிறிஸ்துவை மாம்சத்திலே பெற்றெடுத்தார். அப்படிதான் இன்றைக்கு நாமும், அன்றைக்கு மரியாள் மாம்சத்திலே இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்தார், நம்ம இன்னைக்கு மாம்சத்திலே இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்கிறது இல்லை. ஆனா ஆண்டவராலே சொல்லப்பட்ட வார்த்தைகளை நம்ம விசுவாசித்து நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது நம்முடைய உள்ளான மனுஷனிலே இயேசு கிறிஸ்துவனுடைய சுவாபங்கள் நமக்குள்ளே உருவாகிறது. இயேசு கிறிஸ்துவை நம்முடைய உள்ளான மனுஷன்ல நம்ம தரித்து கொள்ளுகிறோம். அப்போ அவருடைய கிரியைகளை நம்முடைய மாம்சத்திலே நம்ம வெளிப்படுத்துகிறோம். இததான் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தினுடைய 19ஆம் வசனத்திலே எழுதுகிறார். என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் என் சிறு பிள்ளைகளே அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை ஆரம்பிக்கிறார். கிறிஸ்து உங்களிலே உருவாக வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஏன் அவர் சிறு பிள்ளைகளே என்று சொன்னார் என்பதை அந்த அதிகாரத்தினுடைய 4ஆம் அதிகாரத்துல துவக்கத்திலிருந்தே நம்ம வாசிக்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் சிறு பிள்ளைகள்னு ஏன் சொன்னார்னா, சுதந்திரவாளிக்கும் அடிமைக்கும் வித்தியாசம் இல்லை, அதனால சிறு பிள்ளைன்னு சொல்லி சொல்லுகிறார். ஏன்னா இப்போ ஒரு அடிமை ஒரு வீட்டில் இருந்தா அந்த எஜமான் என்ன சொல்லுகிறாரோ அந்த எஜமானுடைய வார்த்தைக்கு அடிமை கீழ்ப்படிய வேண்டும், கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அது போலதான் இப்போ அந்த எஜமானுக்கு ஒரு குழந்தை இருக்கிறது, சின்ன பிள்ளையா இருக்குன்னு சொல்லும் பொழுது தகப்பன் என்ன சொல்றாங்களோ அப்பா சொல்றதை கேட்டுதான் பிள்ளை நடக்கணும், கீழ்ப்படிந்து நடக்கணும். அப்போ 2 பேருக்கும் வித்தியாசம் இல்லை. இப்போ சுதந்திரவாளி தகப்பனுடைய ஆஸ்திகளை கையாளலாம், உரிமையாளனா இருக்கிறான். ஆனா இப்ப அவன் சிறு பிள்ளையா இருக்கிறதுனாலே அடிமையானவன் எப்படி தகப்பனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டுமோ அப்படியே சுதந்திரவாளியும் அவனுடைய தகப்பனுடைய எஜமானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு நடக்க வேண்டும். இததான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். அப்போ எஜமானுடைய சுதந்திரவாளி சிறு பிள்ளையா இருந்தால் அடிமைக்கும் சுதந்திரவாளிக்கும் வித்தியாசம் இல்லைன்னு சொல்லிட்டு இதை பவுல் நம்மோடு கூட ஒப்பிடுகிறார். என்னன்னா, நாமும் ஒரு காலத்திலே சிறு பிள்ளைகளா இருந்தோம்னு சொல்லுகிறார். நம்ம எப்படி ஒரு காலத்துல சிறு பிள்ளைகளா இருந்தோம்னா, அடுத்த வசனத்துல எழுதுகிறார், இந்த உலகத்தின் வழிபாடுகளை நம்ம பின்பற்றி நடந்ததுனாலே நாம் சிறு பிள்ளைகளா இருந்தோம் சொல்லி. உலகத்தினுடைய வழிபாடுகள்னா என்னன்னா, தேவையில்லாத பாரம்பரியங்கள், சடங்காச்சாரியங்கள், ஆண்டவராகிய
தேவனாலே ஏற்படுத்தப்பட்ட 10 கற்பனைக்கு விரோதமான கட்டளைகள், மனுஷனாலே உருவாக்கப்பட்ட கட்டளைகள், அதெல்லாம் தான் வந்து நியாயப்பிரமாணத்தினுடைய சாபங்கள். அவைகள் எல்லாம் நம்ம பின்பற்றினதுனால நம்ம சிறு பிள்ளைகளா இருந்தோம் சொல்லி பவுல் எழுதுகிறார். ஆனா பிதாவாகிய தேவன் அப்படியே நம்ம சிறு பிள்ளைகளா இருந்து விடும்படியாக அவர் நம்மை விட்டு விடவில்லை. அவர் 2 காரியங்களை நமக்காக செய்தார் என்று சொல்லி தொடர்ந்து நம்ம அந்த வேத பகுதியில வாசிக்கிறோம். முதலாவதாக தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக சிலுவையிலே அவர் பலியாக்கினார். அவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே நம்ம ரட்சிக்கப்பட்டோம். நம்ம அடிமைத்தனத்திலிருந்து நம்ம மீட்கப்பட்டோம். 2வதாக தம்முடைய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை, அப்பா பிதாவின் கூப்பிட பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரை அவர் நமக்கு தந்தருளினார் என்று சொல்லி பவுல் எழுதுகிறார். அப்போ பிதாவாகிய தேவன் நமக்கு இயேசு கிறிஸ்துவை தந்து விட்டார், பரிசுத்த ஆவியானவரை தந்து விட்டார். நம்ம இன்னைக்கு பெற்றுக்கொண்டோம், சிலுவையிலே நிறைவேற்றப்பட்டு முடித்து விட்டது. ஆவியானவரும் நமக்காக அருளப்பட்டு விட்டார். ஆனா தொடர்ந்து பவுல் என்ன சொல்லுகிறார்? என் சிறு பிள்ளைகளேன்னு சொல்லி சொல்லுகிறார். ஏன் திரும்பவும் அவர் சிறு பிள்ளைகளே சொல்லுகிறார்னா, நம்ம அந்த ரட்சிப்பை சுதந்தரித்து கொள்ளவில்லை. ஆவியானவருடைய கிரியை நமக்குள்ளே முழுமையாக நடைபெறவில்லை. அதற்கு காரணம் என்னன்னு சொல்லி பவுல் தொடர்ந்து எழுதுகிறத பார்க்கிறோம். ஆபிரகாமை குறித்து எழுதுகிறார். ஆபிரகாமுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி அவர் திருமணம் செய்த சாராள், அவரிடத்துல பிறந்ததுதான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளையாகிய ஈசாக்கு. மற்றொருத்தி ஆகார், அவளிடத்துல பிறந்தவன் தான் இஸ்மவேல். இப்போ சுதந்திரவாளியும் அடிமையும் எல்லாரும் சேர்ந்து ஒரே வீட்டிலே அவர்கள் தங்கி இருக்கிறார்கள். அப்போ இந்த இஸ்மவேல் அடிமையானவளுடைய மகன் சுதந்திரவாளியாகிய ஈசாக்கை கேலி செய்கிறான். அப்போ சாராள் வந்து ஆபிரகாமினிடத்துல சொல்லுகிறார், நீர் அடிமையானவளையும் அவளுடைய பிள்ளையும் நீர் புறம்பே தள்ளும் சொல்லி. இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே ஆபிரகாமுக்கு துக்கமா இருக்கிறது. அப்போ ஆண்டவர் ஆபிரகாமினிடத்துல பேசுகிறார், நீ சாராள் சொல்லுவதை கேள், அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் நீ புறம்பே தள்ளுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். சொன்ன உடனே ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர்களை புறம்பே தள்ளுகிறார். அதை அப்போஸ்தலனாகிய பவுல் நம்மோடு கூட ஒப்புமைப்படுத்தி இன்றைக்கு சொல்லுகிறார். அன்றைக்கு எப்படி அடிமையானவளுடைய மகன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சுதந்திரவாளியை துன்பப்படுத்தினானோ அதுபோல இன்றைக்கும் நடந்து வருகிறதுன்னு சொல்லி சொல்லுகிறார். இன்றைக்கு இஸ்மவேலும் ஈசாக்கும் உயிரோடு இல்லை. ஆனா என்ன நடந்து வருகிறதுன்னு சொல்லி எதை குறித்து பவுல் இங்க பேசுகிறார்னு சொன்னா, சுதந்திரவாளிக்கும் அடிமையானவனுக்கும் இடையிலே இருக்கிற போராட்டத்தை குறித்து பேசுகிறார். அப்போ அது சுதந்திரவாளி அடிமையானவன் சொல்லும் பொழுது மாம்சத்தினுடைய கிரியைக்கும் ஆவிக்குரிய கிரியைக்கும் இடைப்பட்ட போராட்டத்தை குறித்து பவுல் இந்த இடத்துல பேசுகிறார். அப்போ அந்த மாம்சத்தினுடைய கிரியைகள், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆவிக்குரிய கிரியைகளை, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அந்த மாம்சத்தின் கிரியைகள் தடை செய்கிறது என்று சொல்லி பவுல் இங்கே எழுதுகிறார். அப்போ இந்த மாம்சத்தின் கிரியைகளை நம்ம மேற்கொண்டு எப்படி ஆவிக்குரிய காரியங்களை, வாக்குத்தத்தத்தை பண்ணப்பட்டதை நம்ம எப்படி சுதந்தரித்துக் கொள்வது என்றால், அதுக்கு நம்ம ஜெபிக்கணும்னு வசனம் சொல்லல, நம்ம வேத வாசிக்கணும்னு சொல்லல, விசுவாசிக்கணும்னு சொல்ல. தெளிவா வசனம் சொல்லுகிறது, நீ அடிமையானவளையும் அவளுடைய பிள்ளையையும் நீ புறம்பே தள்ளுன்னு சொல்லி ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆபிரகாம் விசுவாசிகளுடைய தகப்பன். இன்னைக்கு நம்மலாம் யாரு? நம்ம ஆபிரகாமினுடைய சந்ததியார், நாம் விசுவாசிக்கிறவர்கள். அப்போ அன்றைக்கு ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை தான் இன்றைக்கு நமக்கு இன்றைக்கு என்ன காரியங்கள், மாம்சத்துக்குரிய காரியங்கள் எவைகளெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துகிறாரோ உங்களுடைய ஆவியிலே, இது மாம்சத்துக்குரிய காரியங்கள் சொல்லி, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், அடிமைத்தனத்துக்குரிய காரியங்கள், ஆண்டவரை துக்கப்படுத்துகிற காரியங்கள் எவையெல்லாம் உங்களுக்கு ஆண்டவர் உணர்த்துகிறாரோ அதையெல்லாம் உங்களை விட்டு நீங்க அகற்ற வேண்டும். நீங்க தான் புறம்பே தள்ளணும். அதை ஆண்டவர் வந்து உங்களுக்கு செய்வார் இல்ல, நீங்க உங்களுடைய காரியங்களை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நீங்க உங்களை விட்டு அகற்றணும். அப்போ நீங்க இவைகளை எல்லாம் அகற்றும் பொழுது நீங்க தேறினவர்களாக மாறுகிறீர்கள். எப்படி பிதாவினுடைய வாக்குத்தத்தத்தை, பிதாவினுடைய ஆஸ்தியை உரிமையாளர்களாக நீங்க மாறுகிறீர்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே உருவாகிறார். 2வதாக, when the Holy Spirit comes, testimony is formed. பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது சாட்சி உருவாகிறது. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார்.
இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியை குறித்த கட்டளை கொடுத்த பிறகு பரிசுத்த ஆவியானவர் வருவார்னு சொல்லிட்டாரு. இப்ப பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது என்ன நடக்கும் சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். நீங்கள் பலன் அடைந்து இந்த எருசலேம்ல, யூதேயாவுல, சமாரியாவுல, இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் நீங்கள் எல்லாரும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சீஷர்களிடத்துல சொல்லுகிறார். எல்லா சீஷர்களுமே, ஆதி அப்போஸ்தலர்கள் எல்லாருமே ஆண்டவரை பின்பற்றினவர்கள், ஆண்டவருக்கு சாட்சியாய் தான் இருந்தாங்க. அதுல இந்த 12 அப்போஸ்தலர்களிலே பிரதானமான பேதுருவை குறித்து நம்ம அறிந்திருக்கிறோம். பேதுருக்கிட்ட ஆண்டவர் சொல்கிறார், நீ கேபா, நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேலே நான் என்னுடைய சபையை கட்டுவேன், பாதாளத்தினுடைய வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். பரலோகத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருகிறேன் என்றெல்லாம் ஆண்டவர் சொல்கிறார். அதே போல பேதுருக்கிட்ட ஆண்டவர் சொல்கிறத நம்ம லூக்காவுல வாசிக்கிறோம். உன்னுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன்னு சொல்லி பேதுருக்கிட்ட ஆண்டவர் தனியா சொல்கிறார். ஆனா இவைகளை எல்லாவற்றையும் கேட்ட பிறகும் பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கைது செய்யப்படும் பொழுது அவரை 3 முறை மறுதலிக்கிறார். 3 முறை மறுதலித்தது மாத்திரமல்ல, நான் அவரை அறியேன்னு சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார் என்று சொல்லி வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த பேதுரு ஒரு நாள்ல ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து காத்திருக்கிறார். இப்போ காத்திருந்ததுனால பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டார்கள் பெந்தகோஸ்து நாள்ல. அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்ட உடனே பேதுரு எழுந்து நின்று அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறார். என்னன்னா, யூதர்கள் இடத்துல சொல்லுகிறார், நீங்க ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள், தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளா இருக்கிறோம் சொல்லி சொல்லுகிறார். 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளா இருக்கிறோம் சொல்லி சொல்லுகிறார். 4ஆம் அதிகாரத்தினுடைய 20ஆம் வசனத்துல பிரதான ஆசாரியர்கள் எல்லாம் கூப்பிட்டு யோவானையும் பேதுரையும் இனிமேல் இயேசு என்ற நாமத்தினால நீங்க பிரசங்கிக்க கூடாதுன்னு சொல்லி பயமுறுத்தி அனுப்புறாங்க. ஆனா இவர்கள் திரும்பவும் போய் தேவாலயத்திலே உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதனால அவர்களை பிடித்து கொண்டு வருகிறார்கள். அப்போ திரும்பவுமா பேதுரு சொல்லுகிறார், மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது அவசியமா இருக்கிறதுன்னு சொல்லி பிரதான ஆசாரியன் கிட்ட பேதுரு சொல்லுகிறார். ஒரு நாள்ல இந்த பேதுரு வேலைக்காரி கேட்டதுக்கு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தவர் இன்றைக்கு பிரதான ஆசாரியனிடத்துல போய் அவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார், அதற்கு நாங்கள் சாட்சிகள், நாங்க போதிக்க கூடாதுன்னு சொன்னா நாங்க பிரசங்கிப்போம்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். அந்த அளவுக்கு அவர் தைரியமாக மாறினார். எதனால? பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்தானத்தை, அபிஷேகத்தை அவர் பெற்று கொண்டதுனால அவர் அப்படி மாறினார் சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு நம்ம என்ன கற்றுக்கொண்டோம்? பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது பல நன்மைகளை நமக்கு செய்கிறார். அதுல 2 காரியங்களை நம்ம இன்றைக்கு தியானித்தோம். முதலாவதாக, when the Holy Spirit comes, Jesus Christ is formed. பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே உருவாகிறார். அன்றைக்கு மரியாள் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து அர்ப்பணித்ததினாலே மாம்சத்திலே இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்தார். இன்றைக்கு நாம் ஆண்டவராலே சொல்லப்படுகிற வார்த்தைகளை விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவாபங்களை நம்முடைய உள்ளான மனுஷனிலே, ஆவியிலே நம்ம தரித்து கொண்டு மாம்சத்திலே இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக, சுமந்து செல்லுகிறவர்களாக இன்றைக்கு நம்ம மாறுகிறோம். இரண்டாவதாக, when the Holy Spirit comes, testimony is formed. பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது சாட்சி உருவாகிறது. அன்றைக்கு ஆதி அப்போஸ்தலர்கள் ஆண்டவராலே சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து அவர்கள் காத்திருந்ததினாலே பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டார்கள். அதுபோல இன்றைக்கு ஆண்டவராலே சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நீங்க விசுவாசித்து நீங்கள் காத்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்வீர்கள். அன்றைக்கு சீஷர்கள் எப்படி பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை, நிறைவை பெற்றுக்கொண்ட பொழுது அவர்கள் உலகமெங்கும் சாட்சிகளாய் மாறினார்களோ, அதுபோல நீங்களும் இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவர் உங்களை வல்லமையாக பயன்படுத்துவார், அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார். உங்களை புது படைப்பாய், புதிய மனிதனாய் அவர் மாற்றுவார். நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா. புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா. உடைத்து விடும் உருமாற்றும், உடைத்து விடும் உருமாற்றும், பண்படுத்தும் பயன்படுத்தும்
உமதாகனும், நினைவெல்லாம் உமதாகனும், பேச்செல்லாம் உமதாகனும், நாள் முழுதும் வழி நடத்தும், நாள் முழுதும் வழி நடத்தும், உம் விருப்பம் செயல்படுத்தும், உம் விருப்பம் செயல்படுத்தும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. பரிசுத்த பிதாவே, உம்முடைய திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாய் உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம். இம்மட்டுமாய் உம்முடைய வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு கூட பேசினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். இன்றைக்கு நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொருவரும் பிரதிபலிக்கும்படியாய் கிருபை தாரும். மரியாளை போல ஆண்டவராலே சொல்லப்படுகிற வார்த்தைகளை அவர்கள் விசுவாசித்து ஆவியிலே இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு பிரதிபலிக்கிறவர்களாக, அன்றைக்கு ஒரு நாளிலே மரியாள் மாம்சத்திலே இயேசு கிறிஸ்துவை சுமந்தது போல இன்றைக்கு ஆவியிலே கிறிஸ்துவின் சுவாபங்களை சுமந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்கிறவர்களாக ஒவ்வொருவரையும் மாற்றும். அன்று ஆதி அப்போஸ்தலர்கள் உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு உம்முடைய வார்த்தையை விசுவாசித்து காத்திருந்ததினாலே பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டு இந்த உலகம் முழுவதும் உமக்காக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் சாட்சிகளாக விளங்கினது போல இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியினுடைய ஞானஸ்தானத்தினாலே நிறைத்து உம்முடைய வாக்குத்தத்தத்துக்காக காத்திருந்து அநேகருக்கு சாட்சிகளாய், அநேகரை ஜீவனுக்கு உட்படுத்துகிறவர்களாய், ரட்சிப்புக்கு உட்படுத்துகிறவர்களாய் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் மாற்றும். ஆவியானவருடைய அபிஷேகம் ஒவ்வொருவருக்குள்ளே தங்கி இருப்பதாக காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். God bless you and God be with you. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே.